இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் என்ன படம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்கணும். ஓகே. ஏன்னா லவ் சாங்ஸ் இருக்கணும், லவ் போர்ஷன் இருக்கணும். ஏன்னா ஆடியன்ஸ் யாருன்னா இந்த 18 to 25 வயசுக்குள்ள ஆடியன்ஸ் தான். டெக்னாலஜிஸ் மாறி இருக்கு, ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, புது புது ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் ஏஜ் குரூப் அதெல்லாம் நிற்கும். ஏன்னா 18 வயசுல அவன் அதிகம் படம் பார்ப்பான், 20 வயசுல பார்ப்பான், ஒரு 24-25 வயசுல வேலைக்கு போயிட்டான்னா வீக்லி ஒன்ஸ் பார்ப்பான், மந்த்லி ஒன்ஸ் பார்ப்பான். அப்புறம் ஒரு 25-30 வயசுக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பான். வேலைக்கெல்லாம் போய் குழந்தை வீட்டுலாம் பார்த்துட்டா அவன் கதையை பெரிய கதையாரும், அவனதே தனியாக எடுக்கலாம், அந்த கதையை தனியாக கதையாக தரும். அப்படிங்கும்போது படம் பார்க்குற அந்த இது குறைஞ்சிரும். அப்போ என்ன, இந்த ஆடியன்ஸ் சினிமா ஆடியன்ஸ் யாருன்னா இந்த 18 to 25 வயசுக்குள்ள. அப்போ இந்த 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் ஒன்று லவ் பண்ணியிருப்பான், இல்லாட்டி லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், லவ் பண்ணுறவங்க கூட சுற்றிக்கிட்டு இருப்பான், காதல் அவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக எல்லா படத்துலையும் பேய் படம் வந்தால் கூட 2 பேய் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இது அப்படியே இருக்கும். ஓகே. அப்போ இது வந்து ஒரு பயோபிக், அதுக்குள்ளே ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் வைக்கணும். ஓகே. அது லிமிட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்ற வச்சிருக்காரு.